போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோஃபர். போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப் கேர் ஹெல்ப் யூனிட்டி சொல்யூஷன்ஸ் மற்றும் பீஸ் எனும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் மார்ச் செஷன்ஸ் 2026. இன்றைக்கான தலைப்பு விடயம் உடற்பயிற்சி. ஒவ்வொரு நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்ளவும் நீங்கள் ஒவ்வொரு நாடுகளை செலக்ட் செய்ய வேண்டும். உதாரணமாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, இத்தாலி, பிரான்ஸ், கனடா, சவுதி அரேபியா, யூகே, இந்தியா, சைனா, பாகிஸ்தான். நீங்கள் உல்லாச பயணம் மேற்கொள்ளும் ஒரு நல்ல எனர்ஜியை பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுடைய மனது நல்ல அமைதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்பிள், நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் நாடுகளை செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் நீங்கள் உல்லாச பயணம் மேற்கொள்ளுதல் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. சரியா? நீங்கள் தனியாக போகாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு நீங்கள் போய்ட்டு உல்லாசமாக இருந்துட்டு வரலாம். சரியா? நீங்கள் போகிற நேரத்தில் ஒவ்வொரு நாட்டோட கலாச்சாரம் மற்றும் பொருளாதார மற்றும் அரசியல் விடயங்களை நீங்கள் படித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் வீட்டில் இருக்காமல் நீங்கள் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஆஃப் கிடச்சிச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கிழமையாவது உல்லாச பயணம் மேற்கொள்ளுதல் முக்கியமான விடயமாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். சரியா? நீங்கள் உல்லாசம் பயணம் மேற்கொள்ளும் போது உங்களோட உடல் ஒரு புத்துணர்ச்சியை பெறும். மேலும் உங்களுடைய அறிவு விருத்தியாகும். நீங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் நீங்கள் படித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உணவு விடயங்களை படித்து கொள்ளலாம், மற்றும் மனித நடத்தை பற்றி படித்து கொள்ளலாம், மற்றும் அங்குள்ள விடயங்கள், அதாவது அங்குள்ள இடங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்வையிடலாம், நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம். இப்படியான விடயங்கள் எல்லாம் அமைகின்றது. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உல்லாசம் பயணம் மேற்கொள்ள வேண்டும். சரியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள், நீங்கள் முதல்ல நாடுகளை செலக்ட் செய்ய வேண்டும். அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஆஸ்திரியாவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும். சரியா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு போக வேண்டும். நீங்கள் உல்லாச பயணம் மேற்கொள்ளும் ஒரு நல்ல எனர்ஜியை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய மனது நல்ல அமைதியாக இருக்கும். நீங்கள் இப்போ வேலை செய்கிற நேரத்தில் உங்களோட மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் உல்லாச பயணம் மேற்கொள்ளும் போது நீங்கள் ஒரு அமைதியான சூழலை பெற்றுக்கொள்வீர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள். அதனால் தயவு செய்து வீட்டிலே இருக்காமல் டிவியை பார்த்து கொண்டு இருக்காமல், வேலைக்கு போய் கொண்டே இருக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு சேர்ந்து உல்லாசம் பயணம் போங்க. அப்போ தான் நல்ல ஒரு விடயமாக இருக்கின்றது. சரியா? அப்போ நீங்கள் நிறைய விடயங்களை கவனித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய விடயங்களை அவதானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் நிறைய விடயங்களை நீங்கள் நிறைவு செய்து கொள்வீர்கள். அதாவது நீங்கள் அனுபவித்து கொள்வீர்கள் இன்றைய காலகட்டத்தில். சரியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள், இந்த நோட்ஸ் அனைத்தும் இந்த கைப்பட எழுதின நான். போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. நான் மீண்டும் மற்றும் ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் ஜூனியர்ஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், எல்லோருடன் கைண்டாக நடக்கவும், ஸ்பெஷலான நாட்களில் உங்கள் நண்பர்களை சந்திக்கவும். God bless you. நான் அனுஷா கிறிஸ்டோஃபர்.